friends. If you love technology, be sure to subscribe, click the bell icon, and select all to stay updated with our latest content. Don't forget to like and share our videos. Thanks for tuning in. And let's get started with today's video. Hello friends, welcome to Information for VI YouTube channel. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நண்பர் கேட்டாங்க, நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எங்கள் ஃபோனு திருட்டு போச்சு, அது ரிகவர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரிகவர் பண்ண பல வழி இருக்குது. ஆனால் நம்ம ஃபோன் பாதுகாப்பாக வைத்து கொள்ள ஒரு அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்ளிகேஷனு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மூலிமா நல்ல இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சேனல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்பில், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க. நாங்கள் யூடியூப்பில் போட முடியாத நல்ல இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நாங்கள் ஆடியோ மூலியமாக நாங்கள் அதில் டுட்டோரியலாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி டெக்னாலஜி நியூஸாக இருக்கட்டும், நம்ம பிளைண்டுக்கு தேவையான நியூஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் அந்த சேனலை ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னாக்கா டோன்ட் டச் மை ஃபோன், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச்சில் டோன்ட் டச் மை ஃபோன்னு சர்ச் பண்ணவே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அதில் தேட கஷ்டமாக இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்புறமா டெலிகிராம் சேனலில் இந்த லிங்க் கொடுத்துருப்போம். அது மூலிமா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வாங்க இப்போது வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ஹவு டு யூஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஏ டிவைஸ் ஆன் ஏ ஃபிக்ஸ் பிளேஸ் இருக்குது. அதாவது உங்கள் ஃபோனை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கிளிக் தி ஆக்டிவேட் பட்டன் இருக்குது. ஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணுற மூலிமா நீங்கள் இந்த சர்வீஸை எனேபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்கள் ஃபோன் யாராவது டச் பண்ணாங்கனாக்கா உங்கள் ஃபோனில் செட் பண்ண அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்புறம் அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இங்கே லெட்ஸ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு இதில் எனக்கு காட்டாது, உங்களுக்கு கேட்கும். அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கொடுங்க. எதுக்காகனாக்கா நீங்கள் இந்த டாவல் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனேபிள் ஆகுதா டிசேபிள் ஆகுதான்றது தெரியப்படுத்தும். ஓகேங்களா? நான் வந்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்வைப் பண்ணுறேன், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கிளிக் ஆக்டிவேட் அண்ட் டோன்ட் டச் மை ஃபோன்னா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஃபோனை முட்டாதீங்கன்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் முட்டிங்கன்னா சவுண்டு வரும். ஓகேங்களா? சிம் ஆக்டிவ் பட்டன் இருக்குல்ல, இதை டாகல் பட்டன் ஆன் ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா? இங்கே ஆக்டிவேட்னு இருக்குல்ல, சிம் ஆக்டிவ் பட்டன் இருக்குல்ல, இது பக்கத்தில் ஆக்டிவேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது டீஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இது ஆக்டிவேட் இருக்கிற இடத்துல ஸ்டாப்னு இருக்கும். அப்போது இது ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஹவு டு யூஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்துட்டு டோன் அலாரம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இதில் 5 அலாரம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு டோன் 1 இது காட்டுறேன். டோன் 1 ஆச்சா? இப்போ நம்ம டோன் 2 பார்ப்போம். Alarm tone 2 unchecked rate. Checked. New notification from +1 win token frames picture. Alarm tone 1 unchecked. Alarm tone. டோன் 2 வந்துட்டு போலீஸ் இது. ஓகேங்களா? Alarm tone 3 unchecked. டோன் 3 பார்ப்போம். டோன் 3 இப்போ 4 பார்ப்போம்.
4 Alarm 5 tone. Checked. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Alarm tone 3 unchecked. Radio map. நான் வந்துட்டு டோன் 3 இது செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? The tones alarm tone 3. செட் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்புக்கு பேக் வாங்க. அதுக்கடுத்து Alarm volume. அலாரம் வால்யூம்னு இருக்குது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக 80% கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 80% இது செட் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் 100 பண்ணிக்கலாம். நான் டுட்டோரியலில் டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக 20. 20% வச்சுருக்கேன். நீங்கள் இதே ஸ்லைடர் மூலிமா 100 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20% slider. நான் வந்துட்டு 20 வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் 100 வச்சுக்கோங்க. 100 வச்சிங்கனாக்கா உங்களுக்கு லவுடாக மைல்டாக கேட்கும். அதாவது எல்லாத்துக்கும் எடுத்து காட்டுற மாதிரி காட்டும். ஓகேங்களா? PIN has not been set yet. பாஸ்வேர்டு செட் பண்ண கேட்குது. என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் இதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்டு செட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? Off switch. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த அலாரம் ஆக்டிவேட் பண்ணுறப்ப இதை ஆஃப் பண்ணணுன்னா உங்கள் மொபைல் பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணணும். ஓகேங்களா? Privacy policy. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு இடத்துல வைக்கிற ஃபோனு. Click to activate SIM active button. இங்கே சிம் ஆக்டிவ் பட்டன் இருக்கு இல்லையா, இது நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என் ஃபோனை ஒரு இடத்துல வைக்கிறேன். ஓகே, ஒரு இடத்துல வச்சுட்டேன். இப்போ சிம் ஆக்டிவ் பட்டன் இது இருக்குல்ல, இது நான் கிளிக் பண்ணுறேன். Click SIM active button. இது கிளிக் பண்ணனாக்கா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? இப்போ நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது கிளிக் பண்ணி 3 செகண்ட் வெயிட் ஆகும் ஆன் ஆகிறதுக்கு. ஓகே, Stop. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டாப் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? SIM active button. இப்போ திருப்பி இது கிளிக் பண்ணோம்னாக்கா Activate. ஆக்டிவேட்னு இருக்குது. இது டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனு சார்ஜ் போடுவீங்களோ, இல்லை உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறீங்களோ, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ, அது இல்லாமல் இல்லை ட்ரெயினாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், எங்கே ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? SIM active button. நான் வந்துட்டு சிம் ஆக்டிவ் பட்டன் இருக்கா, இது கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஃபோனை ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஆக்டிவ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். SIM active button. இது கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? 3 செகண்ட் வெயிட் பண்ணோம். 3 செகண்ட் வெயிட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் ஃபோன் எடுக்கும்போது, இல்லை நீங்களா இல்லை உங்கள் ஃபோனை திருட போகிறவங்க உங்கள் ஃபோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அலாரம் அடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபோன் எடுக்கிறேன், பாருங்கள் அலாரம் எப்படி அடிக்குதுன்னு. இப்போ அலாரம் அடிச்சிட்ருக்கு. ஓகேங்களா? இந்த அலாரம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வால்யூம் பட்டனை ஃபுல்லும் மியூசிக் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிடுங்க. Music volume 36. ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணணும். நான் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக அன்லாக் பண்ணுறேன். Space. SIM active button. அன்லாக் பண்ணிவிட்டு சிம் ஆக்டிவ் பட்டனுக்குலாம் அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா டீஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேல்யூமை ஃபுல்லு 0ல் வச்சிடணும். அலாரம் அடிச்சிட்ருக்கோம், அப்போ வேல்யூம் 0ல் வச்சுட்டு நீங்கள் பேட்டர்ன் போடுறீங்களோ இல்லை ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு போடுறீங்களோ போட்டு அன்லாக் பண்ணிட்டு இந்த சிம் ஆக்டிவ் பட்டன் கிளிக் பண்ணுற மூலிமா டீஆக்டிவேட் பண்ணிங்கனாக்கா டீஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? இன்னொன்று ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த அப்ளிகேஷனு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ, ஓகேங்களா, எங்கே அதிகமாக கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல இது ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொன்று நீங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, நீங்கள் வேலை செய்கிற இடம் இல்லை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஃபோனு அதிகமாக கூட்டமாக இருக்கிற இடத்துல திருட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்திங்கனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது எனேபிள் பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் ஃபோன் எடுத்தோன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை அதிகமாக கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் இது எனேபிள் பண்ணிங்கனாக்கா
ஃபோன் எடுக்கிறப்ப அலாரம் அடிக்கும், அப்போ எல்லோரும் அவங்களே பார்ப்பாங்க. அப்போ நாம் சொல்லலாம் இது என் ஃபோன் திருடுறான் அப்படிங்கும்போது அவங்க மேலே நம்ம ஈஸியாக கம்ப்ளைண்ட் தரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் இன்ஃபர்மேட்டிவ் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye, take care, see you.